ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 1.1 அல்ல 15th சம் சாமி. ஒரு அணி கொடுத்துட்டாங்க. என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு. பிந்தைய பெருக்கல் அப்படின்னு சொன்னால் இதை பின்னாடி போட்டு பெருக்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு பின்னாடி போட்டு பெருக்கணும்னா இது ஒரு நிறையணி, இதோ ஒரு நிறையணி. அப்போ 2 நிறையணிகள் கொடுத்துருக்காங்க என்று பெறப்பட்ட செய்தியை, செய்தின்னா ஒரு நியூஸ் வருது, ஒரு தகவல் வருது. இதுதான் கீ. இந்த வச்சு தான் கீ, இதுதான் கீ. இந்த கீயை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்கிறேன். பெறப்பட்ட செய்தியை இந்த அணியினுடைய நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கல் சாவியாக கொண்டு இதனுடைய நேர்மாறுனா ஏ இன்வர்ஸ், அந்த ஏ இன்வர்ஸ் எடுத்து இது கூட ஏ இன்வர்ஸை பெருக்கணும், இது கூட ஏ இன்வர்ஸை பெருக்கணும். சாவியாக கொண்டு சங்கீத மொழிமாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துகள் A to Zக்கு, ஏவிலிருந்து இசட்டுக்கு முறையே எண்கள் 1 முதல் 26ஐயும், அதாவது ஏவிலிருந்து இசட் வரைக்கும் 1 to 26 எழுத்து ஏபிசி இருக்கு இல்லையா, அதை போடணும். காலி இடத்திற்கு எண் 0வையும் பொருத்தி மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சங்கீதம் அது இதுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் சீக்ரெட் சாமி, சீக்ரெட் ஏஜென்சி ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த விஷயம். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நடிகர் சூர்யா இருக்கார்ல, அவருடைய படம் அயன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த வைரம்லாம் எடுத்துகிட்டு வருவார்ல, அந்த ஷூவில் வச்சு எடுத்துகிட்டு வருவார், தலையில் வச்சு எடுத்துகிட்டு வருவார். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஹார்பரா ஏர்போர்ட்டா அங்கே ஒருத்தர் கண்டுபிடிக்கவே முடியலடா, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கப்புறமா இன்னொரு இதுவில் அவரே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டீகோட் பண்ணுவார். இதை தான் அமைச்சிருக்காங்க கெமிஸ்ட்ரியில். ஒரு கெமிக்கலை, இந்த கெமிக்கல் இங்கே தான் இருக்குது இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிகோட் பண்ணி அது கண்டுபிடிப்பாடு. ஸோ இது எப்படின்னா அவங்க என்கோடை தான் அனுப்புவாங்க, ஒரு கீ தான் அனுப்புவாங்க. இது மாதிரி ஒன்று மேட்ரிக்ஸ் அனுப்புவாங்க, இது மாதிரி ஒரு கீ அனுப்பிட்டு இதை அவங்களுக்கு இந்த சீக்ரெட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ இது வேறு எங்கெங்கெல்லாம் சீக்ரெட் ஃபாலோ பண்ணுறோமோ அங்கே எல்லாமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க சாமி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கேத மொழியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்குது, ஒரு பாடமே இருக்குது, அதை படிப்பாங்க. நம்ம மிலிட்ரி சர்வீஸ்லாம் இருக்குது இல்லையா, அங்கேயும் இந்த கிரிப்டோகிராஃபி தான் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. சரியா சாமி? இப்போது இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, இந்த வார்த்தைகளை எப்படி போட போகிறோம், இது எப்படி இந்த சீக்ரெட் கோடை நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிய வேண்டிய வார்த்தைகள், இப்போ ஏதாவது ஒரு குழந்தை நீங்கள் +2 முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, கிரிப்டோகிராஃபி எடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய கோர்ஸில் கிரிப்டோகிராஃபி வருது அப்படின்னு சொன்னாவோ, இந்த பிஏ டிஃபென்ஸ் அதெல்லாம் படிக்கிறாங்களே, எந்த இதுவில் வருதுன்னு தெரியல. பட் வேறு எதனா இருந்துச்சுன்னா அந்த கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது என்னென்னா, ஒருவேளை தமிழ் மீடியம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் தெரியும். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியம் போனீங்கன்னா இதுதான் நீங்கள் 12th படித்தது தான் அது. ஓகே, சங்கேத மொழியியல் அப்படிங்கிறதுக்கு கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் பேர், அதுதான் சாமி. இப்போ எப்படி நம்ம சமூகங்களுக்கு சோசியல் சயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கணிதவியலுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். அடுத்தது என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால் சங்கேத மொழியாக்கும். இந்த என்கிரிப்டரை தான் என்ன பண்ணுவோம், டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. டீக்ரிப்ஷன் அப்படிங்கிறது இது மொழி ஆக்கம், இது மொழி மாற்றம், அதை சேஞ்ச் பண்ணுறது. என்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணணும். அடுத்தது என்கோடிங் மேட்ரிக்ஸ்னாவே அணின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்கோட் அப்படின்னு சொன்னால் மொழியாக்க அணி, அதை டீகோட் பண்ணுறது தான் மொழி மாற்ற அணி. எப்படி டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கு, ஒரு அணி எழுதிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது என்கோடு, இதுதான், இது பேர் தான் என்கோடு. இந்த என்கோடு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், டீகோட் பண்ணணும்னா ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா செல்லம்? அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det of A into at J அல்லது mod Aன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு கீ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கீ 2 - 3, இந்த நிறையணி, இது ஒரு நிறையணி. இந்த 2 நிறையணி கொடுத்துருக்காங்க. இந்த நிறையணி தான் நான் சொல்லுவோம், நம்ம என்கோடு கீன்னு சொல்லுவோம். அந்த கீ தான் கொடுத்துருக்கு. இந்த என்கோடை நம்ம என்ன பண்ணணும், டீகோட் பண்ணணும் சாமி. டீகோட் பண்ணணும்னா அவங்களே கொடுத்துட்டாங்க கணக்கில் பிந்தைய பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த அணியினுடைய நேர்மாறுவின் பிந்தைய பெருக்கல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ இன்வர்ஸை பின்னாடி பெருக்கணும், இந்த நிறையணிக்கு பின்னாடி பெருக்கணும், இந்த நிறையணியை பின்னாடி பெருக்கணும். அப்போ இந்த நிறையணி கூட இந்த ஏ இன்வர்ஸ் பெருக்குன்னா என்ன கிடைக்கிது, இந்த நிறையணி கூட ஏ இன்வர்ஸ் பெருக்குன்னா என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சாமி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கீயை நம்ம அந்த சீக்ரெட் கீயை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே போடுங்க சாமி. எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, இந்த அணி பாருங்கள், இந்த 2/2னா ஈஸியாக போட்டலாம். மேலேருந்து கீழே பெருக்கணும். ஓர் 1 1 -1,
கீழே இருந்து மேலே போகணும். ஓ2 2 -2 குறிய மாற்றினா +2 கீழே இருந்து போகும்போது மட்டும் குறிய மாற்றணும். ஈக்குவல் டு 2லேருந்து 1 கழிச்சா 1 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியவனது சின்ன கழிச்சு பெரியவனுடைய குறி போட்டால் 1 நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனுடைய மதிப்பு 0ன்னு வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா அங்கே 1 இங்கே 0ன்னு வந்துடுச்சுன்னா அது வரையறுக்க முடியாதுன்னு வந்துடும். அடுத்தது சாமி அட்ஜே, இது ஈஸியாக போட்டலாம். அட்ஜேன்றது 2/2ல் வெரி ஈஸி. என்னது மூளை விட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணணுமா, இதை எடுத்து இங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா நம்ம. அப்போ -1 +1 இது இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே +1 வந்துடும். இங்கே என்ன வந்துடும் சாமி -1. இங்கே ஏதோ நம்பரை மாற்றக்கூடாது, ஆனால் சைனை மாற்றணும். குறியிலன்னா இதுன்னு அர்த்தம் ப்ளஸ்ஸு. ஸோ -1 இருந்துச்சுன்னா +1, +2 இருந்துச்சுன்னா -2. இப்போது ஏ இன்வர்ஸ் என்ன வந்துடும் சாமி, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 வகுத்து அதே தான் கிடைக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் இடம் விட்டுருக்கலாமோ, ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஏன்னா 1 வகுத்து அது தானே கம்மினா, அப்போ அட்ஜேவும் ஏ இன்வர்ஸ்னா சாமி 1 தான். ஓகே, இப்போ இதை எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என் கோட். இந்த என் கோட் நிறை எண் இருக்கு இல்லையா, அந்த நிறை எண்ணை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். இந்த நிறை எண்ணை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 -3. அதுக்கப்புறம் இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிட்டேன் நான், டீகோட் பண்ணியாச்சு. டீகோட் பண்ணால் தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன பண்ண போகிறோம், டீகோடிங் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதை எடுத்து எழுத போகிறோம். அப்போ எது கண்டுபிடிச்சோம், +1 +1 -2 -1. இப்போ என்கோடு, இப்போ டீகோட் கண்டுபிடிக்கிறோம். டீகோட் இதை இது கூட பெருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு நிறையணி கூட இப்பேற்பட்ட இதுவாக கண்டுபிடிச்சாலும் அந்த ஒரே ஒரு நிறையணி தான் கிடைக்கும். ஸோ ஒரு நிரல் எடுத்து பெருக்கிறேன், முதல் உறுப்பு எழுதுனேன். இரண்டாவது நிரல் எடுத்து பெருக்கிறேன், இரண்டாவது உறுப்பு எழுதுனேன். இதில் ஒரே நிறையில் தான். ஸோ எழுதிக்கலாமா சாமி, O2 2 +2 3 6 +6. அடுத்து O2 2 +2 ரெண்டாவது உறுப்பு எழுதுகிறேன், O3 3 +3. தட் இஸ் ஈக்குவல் டு 2 6 சேர்த்தா 8, 2 3 சேர்த்தா 5. கொஞ்சம் கேப் போட்டு எழுதிங்க சாமி. ஓகே, இப்போ டீகோட் பண்ணி இதை ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு நிறை எண்ணை கொடுத்துருக்காங்கல்ல, 20 இது 4. இப்போது டீகோடிங் மேட்ரிக்ஸ் வந்து 1 1 -2 -1. இப்போ இதை டீகோட் பண்ணால் இதையும் பெருக்கணும். ஒரே ஒரு நிறை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர்லேயும் ஒரே ஒரு நிறை தான் வரும். ஓகே, இப்போது ஒரு நிரல் எடுத்து எழுதுகிறேன், முதல் உறுப்பாக எழுதுகிறேன். நீங்கள் பாக்ஸ் கூட போட்டுங்க சாமி. 20 × 1 20. 2 4 8 -8. அடுத்த உறுப்பு ஓர் 20 20, 1 4 4 -4. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன என்ன கழிச்சிட்றேன். 20லேருந்து 8 கழிச்சா 12, 20லேருந்து 4 கழிச்சா 16. ஓகே, இப்போது இதுதான் 2 கிடச்சிருக்கு. இது இந்த டீகோடு வந்து கிடச்சிச்சு நமக்கு. இந்த டீகோடு தான் நமக்கு ஆன்சர். அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடியில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி நம்ம வரிசை நம்பர் எழுதிக்கலாமா, ABCDEF GHIJKLMNOPQR STUVWXYZ. இப்போ நம்பர் 1 போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ ஆன்சருக்கு போகலாம் சாமி. அவங்க கேட்ட கேள்வி என்னது, மொழி மாற்றம் செய்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஆன்சருக்கு அப்படியே போயிடலாம். பாருங்கள், 8 5 8 என்னன்னு பாருங்கப்பா, ஹெச்சா. அடுத்தது 5 என்னன்னு பாருங்க, இ. 12 எல், 16 பி. அப்போ ஆன்சர் என்ன சாமி, யுவர் ஆன்சர் வில் பி ஹெல்ப். அப்போது ஒரு சீக்ரெட் கோட் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மெட்டீரியலாக ரொம்ப இதுதான் இருக்கும், ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ இது மாதிரி தான் டீகோட் பண்ணி தான் அனுப்புவாங்க எல்லாத்தையுமே. சரி, என்கோட் பண்ணி தான் அனுப்புவாங்க. என்கோட் பண்ணிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. இதாவது 2/2 இருக்குது, 3/3 கொடுப்பாங்க, 4/4 5/5 இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு சர்வீஸ்க்கு போகிறீங்க, ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக போகிறீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாமி. படிச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுதுன்றது தெரிஞ்சிச்சு. கிரிப்டோகிராஃபி இதில் யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ செல்லம்.